வணக்கம் பாண்டியன், அந்த திருவண்ணாமலை நிலவரம் குறித்து சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லிட்டு கடந்த 6 நாட்களா திருவண்ணாமலை பெரியார் சிலை அருகே போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. இந்த மாணவர்களோட போராட்டத்துல கல்லூரி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பெருமளவில் மாணவர்களுக்கு ஆதரவளிச்சு வராங்க. இந்த நிலையில தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பிச்சது. ஆனா மாணவர்கள் எனக்கு நிரந்தர சட்டம் தான் வேணும், அவசர சட்டம் வேண்டாம்னுட்டு தங்களோட போராட்டங்களை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 6வது நாளான இன்று பெரியார் சிலை அருகே சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நிரந்தர சட்டம் ஏற்ற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் சொல்லிட்டு போராட்டத்தை மேற்கொண்டு வராங்க. பாண்டியன், நீங்க சொன்னீங்க அந்த திருவண்ணாமலையில் அந்த பெரியார் சிலை முன்பாக அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதாக சொன்னீர்கள். 6 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போராட்டம் 7வது நாளாக நீடித்து வர நிலையில் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும் சொன்னீர்கள். இப்ப இந்த திருவண்ணாமலையில் அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவங்க யார்? அதாவது இளைஞர்கள் மாணவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா, வேறு இந்த பொதுமக்கள் கலந்துட்டு இருக்கிறாங்களா? அது பற்றி தகவல்களை சொல்லுங்க. அதாவது 7வது நாளா நடக்கிற இந்த போராட்டத்துல இன்னைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் மற்றும் மாணவிகளும் கலந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா மாணவர்கள் சட்டமன்றத்துல நிரந்தர சட்டம் கொண்டு வர வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும், அதுவரை நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அந்த போராட்டம் தொடரும், அதுவரை நாங்கள் தொடரப்போவதாக அவர்கள் காவல்துறையினரிடம் கூறியிருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்கவே நாம் அந்த பார்த்து வருகிறோம். அதில் பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த அவசர சட்டம் என்பதே அதன் அளவில் நிரந்தர தீர்வு என்கிற அந்த தமிழக அரசினுடைய வலியுறுத்தலை காவல்துறையினர் எடுத்துரைக்க அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கலைந்து சென்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இங்கு இந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க என்ன சொன்னாங்க? அப்படி அவங்க சொன்னதுக்கு இந்த போராட்டக்காரர்களுடைய எதிர்வினை என்னவாக இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க. தற்போது காவல்துறை மாணவர்களிடையே ஏற்படுத்த பேச்சுவார்த்தையில சட்டம் அமலுக்கு கொண்டு வருவதாகவும் இதனால நீங்க போராட்டத்தை கைவிட்டு கலைஞர் செல்லுமாறும் அறிவிச்சாங்க. ஆனா மாணவர்கள் எங்களுக்கு நிரந்தர சட்டம் கொண்டு வர்ற வரைக்கும் எங்களோட போராட்டத்தை தொடரும் சொல்லியிருக்காங்க. இந்த போராட்ட காலத்துல 2 நாளா உண்ணாவிரதம் இருந்த ஒருத்தருக்கு இப்ப திடீர்னு மயக்கம் சூழ்நிலை ஏற்பட்டு